எடுத்தார் என்று சொன்னால், பிரம்மச்சரிய ஒழுக்கம் என்றால் என்ன? பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்க கூடியவர்கள். இப்பொழுதும் அதே ஸ்ரீகிருஷ்ணருடைய விக்கிரகத்தை வைத்து வழிபாடு செய்தார். மூன்றாவதாக அதே காசியப்பரை மிக அழகாக வசுதேவராகவும் அதிதியை தேவகியாகவும் பிறக்கச் செய்து அவர்களுடைய வயிற்றிலே ஸ்ரீகிருஷ்ணராக அவதாரம் செய்தார். வசுதேவருக்கும் தேவகிக்கும் மகனாக ஸ்ரீகிருஷ்ணராக அவதாரம் செய்தார். ஸ்ரீகிருஷ்ணராக அவதாரம் செய்த போதும் வைகுண்டத்திலே தான் வைத்து வழிபாடு செய்த அந்த விக்கிரகத்தை வைத்து தொடர்ந்து வழிபாட்டை செய்தார். இந்த வழிபாடுகள் எல்லாம் முடிந்து கிருஷ்ண அவதாரம் முடிந்த பிறகு வைகுண்டத்திற்கு மீண்டும் புறப்பட்டு செல்ல போகிறார் கிருஷ்ணர். தன்னுடைய நண்பரை சந்திக்கிறார். கிருஷ்ணருடைய நெருங்கிய நண்பர் யார் என்று கேட்டால் உத்தவரை சந்திக்கிறார். உத்தவரை சந்தித்து, அப்பா, என்னுடைய அவதார நோக்கம் நிறைவு பெற்றது, நான் புறப்பட்டு வைகுண்டம் செல்ல போகிறேன். அவர் அழுதார். என்னை விட்டுட்டு நீ போக போகிறாயா? உன்னை பிரிந்து நான் எப்படி இருக்க போகிறேன் என்று அவர் அழுத உடனே 3 அவதாரங்கள் எடுத்து, பிரச்னி கற்பரை என்கின்ற நாமம், மிக அழகாக வாமனன் என்கின்ற நாமம், கிருஷ்ணன் என்கின்ற நாமம், இந்த 3 அவதாரங்களிலும் தான் வழிபட்ட ஸ்ரீகிருஷ்ண விக்கிரகத்தை இப்பொழுது உத்தவருடைய கையிலே கொடுத்தான் பகவான். உத்தவருடைய கையிலே ஸ்ரீகிருஷ்ணர் கொடுத்து, இதை பிரதிஷ்டை செய்து நீ வழிபாடு செய். ஏனென்று சொன்னால் கலியுகம் நெருங்கப் போகிறது. இந்த கலியுகத்திலே மானுடர்கள் தீராத துன்பங்களை எல்லாம் அனுபவிப்பார்கள், சொல்லொண்ணாத துயரங்களை அனுபவிப்பார்கள். ஜீவராசிகள் அத்தனையும் மிகுந்த துன்பத்திற்கு ஆளாகும். அப்பொழுது இந்த விக்கிரகத்திலிருந்து நான் அவர்களுக்கு அருள் பாலிப்பேன். அதனால் இதை நீ வழிபாடு செய் என்று உத்தவருடைய கையிலே கொடுத்துவிட்டு பகவான் தன்னுடைய அவதார நோக்கத்தை நிறைவு செய்துவிட்டு வைகுண்டம் புறப்பட்டு விடுகிறான்.